இந்தாங்க. அப்போ என் ஃபோன் ஆனந்த் சார் கிட்ட இருக்கா? சரி, கால் பண்ணி பாப்போம். இவர் என்ன இவ்வளவு நேரம் கவனிக்காம இருக்காரு? சரி, கால் பண்ணி பாப்போம். ஹலோ, யாரு? சார், நான் மீனாட்சி பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க மீனாட்சி. சார், உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியவே இல்லையா? என்னது ஏதோ வித்தியாசம்னு சொல்றா? ஒருவேளை நான் அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கேங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஐயோ, இப்ப என்ன பண்றது? சேச்சா, அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பேசி பார்ப்போம். மீனாட்சி, என்ன வித்தியாசம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன் ஆனந்த் தடுமாறுறாரு? சரி, கொஞ்ச நேரம் விளையாடி பாப்போம். சார், இந்த வித்தியாசம் தெரியாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். என்னங்க ஏதோ வித்தியாசங்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்களேன் ப்ளீஸ். க்ளூவா? கொடுக்குறேன். தாங்கி பிடிப்பான், ஆனால் தடுமாறுவான். அது என்ன? என்னங்க புதிரெல்லாம் போடுறீங்க? எனக்கு எதுவும் தெரியலங்க, நீங்களே சொல்லுங்களேன். தெரியலையா? இது கூடவா தெரியல? நிச்சயமா தெரியலையா? நான் சொல்லவா? நீங்க இப்போ பேசிட்டு இருக்கிறது அது என் போன். 2 பேரோட செல்போனும் காலையில மாறிடுச்சு. இதுக்கு தான் இவ்வளோ பேசினாளா? ஐயோ ஆமாங்க, சாரி, நான் கவனிக்கவே இல்லை. ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்துச்சு. நான் சார்ஜில் போட்டிருந்தேன். இப்போதாங்க ஃபோனையே பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. அது கீழே விழுந்தப்போ தான் ஃபோன் மாறி இருக்கும். நான் வந்து ஃபோனை வாங்கிக்கிறேன். சரி சரி, ஓகே ஓகே. காலையில உங்க ரூம்குள்ள நான் பெர்மிஷன் கேட்காம வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி. நீங்க இன்னும் அதை மறக்கவே இல்லையா? மறக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா மறக்க முடியலையே. தப்பு செஞ்சுட்டேன்ல, அதனால மறக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஐயோ, இதுல தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க தெரியாம தானே வந்தீங்க. நல்ல வேலை என்ன நீங்க துண்டோட பார்த்துட்டு கடவுளே கடவுளேன்னு நீங்க கத்தாம இருந்தீங்க. அந்த வகையில எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உடனே மறந்துடணுங்க, ஞாபகம் வச்சுக்காதீங்க. அப்படின்னா சொல்றீங்க? இருங்க, மறக்க ட்ரை பண்றேன். சரி சரி, ஓகே. இப்ப மறந்துட்டேன், போதுமா? ஏன் ஆனந்த் சார், ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, என்னங்க எப்ப பார்த்தாலும் என்ன சாருனே கூப்பிடுறீங்க? சும்மா பேர் சொல்லியே கூப்பிடுங்க. சரிங்க ஆனந்த். அப்படிதான். யார்கிட்ட ஆனந்த் பேசிட்டு இருக்காரு? ஒருவேளை மீனாட்சி கிட்ட பேசிட்டு இருப்பாரோ? இவருக்கு போன் போட்டு அவ எடுக்கிறா, ஆனா ஆனந்த் போன்ல பேசிட்டு இருக்காரு. ஒரு குழப்பமா இருக்கு. சரி, இப்ப ஆனந்த் நம்பருக்கே போனை போட்டு பாப்போம். மீனாட்சி நம்பருக்கு போட்டு பாப்போம். மீனாட்சி நம்பர் பிஸியா இருக்கு. ஒருவேளை 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களோ? நீங்க அத படிச்சதல்ல போல இருக்கு. எங்க சிலபஸ்ல அதெல்லாம் இல்லங்க. ஒருவேளை ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் வேற வேற சிலபஸா இருக்குமோ? நல்லா காமெடியா பேசுறீங்க. அது வாழ்க்கையில ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போயிட்டு வந்தவங்களுக்கு காமெடி நல்லாவே வருங்க. நீங்க எதை வச்சு இந்த மாதிரி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இப்படி பேசுறதுக்கு நம்ம வீட்டில் நடந்த சில சம்பவங்கள் காரணமா இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ, இதுல சாரி கேட்கறதுக்கு என்ன ஆனந்த் இருக்கு? இல்லங்க,
இந்த சம்பவத்தில் எனக்கும் சில மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கு. ஆனால் இதை பற்றிலாம் நாம இப்போ பேச வேண்டாம். பார்க்கலாம். நம்மளை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்மளோட பர்சனல் லைஃபோட எப்பவுமே முடிச்சு போட்டு பார்க்கக்கூடாது. அது வேற, இது வேறங்க. ஆமாம், நீங்கள் இவ்வளோ பேசுறத வச்சு பார்த்தா நீங்கள் நிறைய புக்கு படிப்பீங்க போல. ஆமா ஆனந்த். என்னெல்லாம் படிப்பீங்க? நான் கலை, இலக்கியம் எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நானும் இதுலலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன். என்ன, இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு கம்பெனியே கிடைக்காம இருந்தது. இப்பதான் உங்களுக்கு நான் கிடைச்சிட்டேன்ல, என்கிட்ட பேசுங்க. டைம் என்ன ஆகுது? விடிய விடிய பேசிட்டு இருக்காங்க. டைம் 4:30 ஆயிடுச்சு. கதை கெட்டு போச்சு. வழிக்கு விழுவாரு நான் தாங்கி பிடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா இந்த மீனாட்சி எல்லாமே போச்சு. ஐயோ போச்சு. உட்காருங்க. தம்பி, சிட்டில நடக்கிற எல்லா விஐபி உடைய கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது மேடை, கச்சேரி, சமையல், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இவங்க தான் பாத்துக்கிறாங்க. இவங்களை நம்பி பொறுப்பை கொடுத்துட்டா போதும். நாம விரும்புற மாதிரி எல்லாத்தையும் சிறப்பா நடத்தி கொடுத்துருவாங்க. வெரி நைஸ். உத்தமன், கல்யாணத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கணும். வரவங்க எல்லாருமே திருப்தியா சாப்பிட்டுட்டு போகணும். ஒரே நாள்ல, ஒரே முகூர்த்தத்துல, ஒரே மேடையில 2 கல்யாணம் நடக்க போகுது. இரு மம்மி, அங்க பாருடி. எப்ப பார்த்தாலும் போன்ல ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அதனால கொஞ்சம் கூட சுணக்கம் இல்லாம எல்லாமே ரொம்ப சிறப்பா நடக்கணும். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எல்லாமே நம்பர் 1 இருக்கணும். புரியுதா? அதெல்லாம் விளக்கமா சொல்லிட்டேங்கம்மா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிட்டில இருக்க எல்லா விஐபி கல்யாணத்தையும் இவங்க தான் நடத்தி வைக்கிறாங்க. அதனால இவங்களை நம்பி ஒப்படைக்கலாம். தட்ஸ் குட். நீங்க அனுப்பி வச்சிருந்த ப்ரோஷரை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இத பாருங்க சார், 4 சமையல்ல விதவிதமா ஸ்வீட் இருக்கணும். அந்த நொங்கு பாயசம் சொல்லுவாங்கல்ல, அது கன்ஃபார்மா வேணும். ஓகே சார். 2000 பேர் எதிர்பார்க்கிறோம். அவ்வளோ பேரும் திருப்தியா சாப்பிடணும். சிட்டிலேயே பெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா யாருன்னு பிடிங்க. நாதசுரன் தவிலோட ஆப்ஷன்ஸ் தாங்க எனக்கு. மேடை அலங்காரம் எல்லாமே எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருங்க. ஓகே சார். இவன் என் தம்பி ஆனந்த். வணக்கம் சார். அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தி எல்லா அப்டேட்ஸுமே இவங்கிட்ட கொடுங்க. ஓகே? ஓகே சார், கண்டிப்பா சொல்றோம். ஆனந்த், இவங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துடு. சரிங்கண்ணா. சார், எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. சார், கச்சேரி சூப்பரா இருக்கணும், நல்ல யூத்ஃபுல்லா இருக்கணும். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப செலக்டிவா ஃபென்டாஸ்டிக்கா இருக்கணும். கெஸ்ட் எல்லாம் ஒரு நல்ல செலிப்ரேஷன் மூட்ல இருக்கணும். அந்த மாதிரி சாங்ஸை ப்ளே பண்ண சொல்லுங்க. முக்கியமா எல்லா சாங்ஸும் நல்ல ரொமான்ஸ் சாங்ஸா இருக்கணும். டூயட் சாங்ஸ்னா சாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க அர்ஜுன் சார் மேரேஜ் நடக்கிறப்போ நல்ல லவ் மூட்லயே இருக்கணும். அதத்தான் அவரும் விரும்புவாரு இல்லையா சார்?
ரொம்ப முந்திரி கொட்டத்தனமா இருக்காளே, அதோட இவ ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? இவளை புரிஞ்சுக்கவே முடியல. பஸ்ஸு அது அப்புறம் பாத்துக்கலாம். கேட்டரிங் இன்சார்ஜ் நீங்க தானே? ஆமா சார். கல்யாணத்துக்கு மனசார வாழ்த்த வர்றவங்க எல்லாருடைய வயிறு நிறைஞ்சு போகணும். அதுதான் கல்யாணம் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீட்டுல சாப்பிட்ற மாதிரி உரிமையோட கேட்டு வாங்கி சாப்பிடணும். சரிங்க சார். ஆனா சாப்பாடுல எந்த குறையும் வந்துடக்கூடாது. பேச்ச மாத்திட்டா விட்டுருவோமா நாங்க? ஐயோ, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க தம்பி. இந்த பந்தி அப்படியே கமகமன்னு பொங்கல் அப்படியே நெய் சொட்டணும். இந்த சாம்பார் சட்னியும் அப்படியே இலையில சடுகுடு சடுகுடு சடுகுடுன்னு விளையாடணும். இலையில எல்லாம் ஒவ்வொன்றும் அப்படி அப்படி அப்படின்னு கிள்ளி வைக்காம நல்லா கை நிறைய அப்படியே அள்ளி வைக்கணும். அப்படியே இலையில இட்லிய வச்சா அது ஆறி அவிஞ்செல்லாம் போக கூடாது. சுட 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 ஆவி அப்படியே பறக்க அடிக்கிட்டே இருக்கணும். என்னென்ன ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கங்க தம்பி. இந்த சாப்பாட்டு மாஸ்டரை நான் டீல் பண்ணிக்கிறேன். நான் பேசிட்டு இருக்கேன். சார், முக்கியமா ஸ்வீட்ல குங்குமப்பூவும் இந்த குல்கந்தும் போட்டு பண்ணுங்க. பண்ண போறது ஓசி கல்யாணம், இதுல குங்குமப்பூ ரொம்ப முக்கியம் பாரு. அதோட பாயசத்துலயும் இதெல்லாம் சேர்த்துருங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்ல தான் நல்ல லவ் மூடெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். என்ன இவ குங்குமப்பூ குல்கந்துன்னு ஏதேதோ சொல்றா? பழைய சோறு வெங்காயமும் தின்ன கழுதுதானே இது? ஆமா, இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஒரு பக்கம் சாங்ஸ்லயும் லவ் மூட் இருக்கணும், இன்னொரு பக்கம் ஸ்வீட்ஸ்லயும் லவ் மூட் இருக்கணும். என்ன அர்ஜுன் சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? பஸ்ஸு என்ன எல்லாரும் முன்னாடி கண்ணடிக்கிறா? யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? சரி, நீங்க பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். எல்லாம் பேசி முடிச்சிருங்க. அர்ஜுன் சார், எங்க கிளம்பிட்டீங்க? இருங்க சார், இன்னும் பேசி முடிக்கல. அது என்ன சார், தண்ணி குடிக்க போறீங்களா? தண்ணி குடிக்கதான். அதுக்கு எதுக்கு நீங்க போறீங்க? அர்ஜுன் சாருக்கு ஜூஸ் கொண்டு வாங்க. ஏய், எனக்கு ஜூஸ் எல்லாம் வேணாம், தண்ணி தான் வேணும். என்ன சார் நீங்க? பிரியா, சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஓகே மேடம். எதையாவது கொண்டு வர சொல்லுங்க. சார் ஜூஸ். ஓகே சார், நான் சொன்னதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுங்க. ஆனந்த், உத்தமன், அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிருங்க. சரிங்க. இது பாருங்க சார், இது ஜேகேஆர் ஃபேமிலியோட மேரேஜ். இது நிறைய விவிஐபிஸ் வருவாங்க. எல்லாரும் ஹாப்பியா திருப்தியா போகணும். ஓகேயா? கண்டிப்பா சார். இது வரைக்கும் நாங்க அரேஞ்ச் பண்ண மேரேஜ் எல்லாமே வர்றவங்க எல்லாருமே ரொம்ப திருப்தியோட போற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதனால உங்க கல்யாணத்தை மிக சிறப்பா நடத்திடுறோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. மா, என்ன அர்ஜுன்? கவலைப்படாதீங்க, எல்லா வேலைக்குமே பெஸ்ட் ஆளுங்களை போட்டாச்சு. அட்வான்ஸும் கொடுக்க சொல்லிட்டேன். இனிமே எல்லா வேலைகளுமே சீக்கிரமா நடக்கும். பத்திரிக்கை மட்டும்தான் பாக்கி. இன்னைக்கு வெட்டிங் கார்டு செலக்ட் பண்ணிடலாம். இளமரனுக்கு ஃபோன் பண்ணியாச்சு. ஆனந்த், நீ வந்துரு. எல்லாரும் போய் செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே? ஐயோ, அண்ணன் கார்டு செலக்ட் பண்ண கூப்பிடுறாரு. இன்னைக்கு ஃபோன் வாங்க வரதா மீனாட்சி கிட்ட சொல்லியிருக்கோமே. மீனாட்சி வீட்டுக்கு வர போகணுமே. இப்போ என்ன பண்ணலாம்? அண்ணா, நீங்க போங்கண்ணா, எனக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அப்படி என்னடா முக்கியமான மீட்டிங் இதை விட? இல்லைண்ணா, ஏற்கனவே கமிட் பண்ணது தான். வேலையை முடிச்ச உடனே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேண்ணா. நீங்கள் போயிட்டு வாங்க. சரி, ஓகே, பார்த்துக்கோ. சரி, நான் போயிட்டு வரேண்ணா. ம். இவ அடங்க மாட்டா போல இருக்கே.
மம்மி மம்மி இங்க பாரு மம்மி. நான் கிளம்புறேன் சார். அர்ஜுன் சார், என்னதான் நீங்க என்னை விட்டு விலகி போனாலும் நான் தான் உங்க ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு உண்மை தெரிஞ்சு நம்ம சீக்கிரத்திலேயே ஒன்று சேருவோம். நர்ஸ், பேஷண்ட்டுக்கு நினைவு வந்துருச்சு, போய் சீஃப் டாக்டர் வர சொல்லுங்க. ஓகே சிஸ்டர். பல வருட பரிச்சயம் போல் இருக்கும், எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும், முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே. எல்லாம் கரெக்டா இருக்கு. இன்னைக்கு ஆனந்த அசர வைக்கணும். இவரு எப்போ வருவார்னு தெரியலையே. மீனாட்சி, ஆ? மீனாட்சி, அண்ணா. அர்ஜுன் சார் கால் பண்ணியிருந்தாருமா. ம். அவங்க வெட்டிங் கார்டெலாம் செலக்ட் பண்ண போறாங்களாம். என்னையும் கூப்பிட்டாரு. சரி நீயும் வா, நம்ம போயிட்டு வந்துடலாம். ஆனந்த் வேற இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது சொல்லி அண்ணனை சமாளிக்கணுமே. இல்லனா நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. ஏம்மா, ட்ரெஸ்லாம் பண்ணி ரெடியா தானே இருக்க? வா நம்ம போயிட்டு வந்துடலாம். அதுக்காக நான் வரலன்னு சொல்லனா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி வரேன்னு சொல்லியிருக்கா, அவளுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. நீ ஏன் வரமாட்டேங்கிறன்னு எனக்கு புரியுது மீனாட்சி. உன் மனசுக்குள்ள அர்ஜுன் இருக்காரு, உன்னால அவரை மறக்க முடியல, அதானே? ஒன்று மட்டும் உறுதி மீனாட்சி, என்ன ஆனாலும் சரி கல்யாண மண்டபத்தில் அர்ஜுன் சார் உன் கழுத்தில் தான் தாலி கட்டுவார். இது உறுதி. டாக்டர், பேஷண்ட் கோமால இருந்து நினைவு திரும்பிட்டாரு. சார் உங்களுக்கு இப்போ ஓகேவா? ஓகே டாக்டர். சார், டாக்டர், உங்க பேர் ஞாபகம் இருக்கா? ரவிவர்மன். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் ஒரு ஆர்டிஸ்ட். நான் எதுக்கு இங்க இருக்கேன்? எனக்கு என்னாச்சு? நீங்க இத்தனை நாளா கோமால இருந்தீங்க, இன்னைக்கு தான் உங்களுக்கு சுயநினைவு திரும்பி இருக்கு. டாக்டர், மிஸ்டர் அர்ஜுன் அவர் தான் இங்க உங்களை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. டாக்டர், என்னோட திங்ஸ் எங்க இருக்கு? போய் எடுத்துட்டு வாங்க சிஸ்டர். ஓகே டாக்டர். மெதுவா மெதுவா மிஸ்டர் ரவிவர்மன், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. இப்பதான் கோமால இருந்து வந்திருக்கீங்க. அர்ஜுன் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு நீதாம்மா.